சூலமேடுங்கிற ஒரு கிராமத்துல விஜயின்னு ஒருத்த மேகி கடை வச்சிருந்தா. இவனுக்கு ஒரு அப்பா ஒரு அண்ணன் இருந்தாங்க. இவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாதனால இவன் தான் அந்த மேகி கடைய பாத்துருக்கான். இவங்க அண்ணன் வெளியூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனோட வேலையே மேகி கடையும் அவங்க அப்பாவையும் பாத்துக்கிறது தான். இப்படி ஒரு நாள் மேகி கடையில, வாங்கண்ணே வாங்க, சூடா மேக்கி இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, என்ன வேணுமோ கேளுங்க, வாங்க. என்னப்பா விஜய், எப்படி இருக்க? அப்பாக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? அப்பாக்கு உடம்பு நல்லா இருக்கு மாமா, அதுதான் நான் பாத்துக்கிறேன்ல. அதுவும் இல்லாம அண்ணன் வேற ஊர்ல இருந்து காசு அனுப்புறா. சரிப்பா, இன்னைக்கு என்ன இருக்கு கடையில? மேக்கி இருக்கு, எக் நூடுல்ஸ் இருக்கு, கார மேக்கி இருக்கு, முட்டை கலக்கி நூடுல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவரே இப்படி சொல்றாரு. என்பா, உன் கடையில தினமும் இதுதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணக்கூடாதா? இதவே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுப்பா. என்ன பண்றது, அப்பா வந்தா விதவிதமா செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தான் இந்த கடையை பாத்துக்கிறேன். எனக்கு அவ்வளவா வெரைட்டியா பண்ண தெரியாது. சரி, வழக்கம் போல அந்த எக் நூடுல்ஸவே கொடு. என்னதா விஜயோட கடையில நூடுல்ஸையும் மேக்கியும் டேஸ்டா இருந்தாலும் தினமும் வரவங்க அதையே சாப்பிடுறதுனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட் அழுது போச்சு. சரிப்பா, ஒரு எக் நூல்ஸ் எவ்வளோன்னு சொல்லு, நான் காசு கொடுத்துட்டு கிளம்புறேன். அப்படின்னு சொன்னதும் விஜய் இப்படி சொல்றான். சரி, இனிமே நான் வெரைட்டியா மேகி செய்ய கத்துக்கிறேன், அப்பதான் என் கடைக்கு நல்லது. சரி அண்ணே, நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு 30 ரூபாய். ஏண்டா இது, உனக்கே நியாயமா இருக்கலா? கடையில ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு விக்குது. அதை வாங்கிட்டு வந்து நீ சமைச்சு கொடுக்கறதுக்கு 30 ரூபாய் வாங்குறியா? ஆமாண்ணே, மேக்கி மட்டும்தான் கடையில வாங்குற, மத்தபடி சமைக்கிறது, கேஸ், முட்டை இதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு அண்ணா. சரி சரி, என்னமோ தினமும் நீயும் இதுதான் சொல்ற, நானும் காசு கொடுக்குற. என்னமோ நல்லா இருந்தா சரி. இப்படி ஆரம்பத்துல எல்லாரும் விஜயோட கடைக்கு ஆர்வமா வந்து மேக்கி நூடுல்ஸ்னு சாப்பிடுவாங்க. அப்பவும் இதே தொகைதான். ஆனா போக போக அந்த டேஸ்ட் அலுத்து போனதுனால மக்கள் எல்லாரும் விஜயோட கடைய கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அன்னைக்கு விஜய் சோகமா வீட்டுக்கு போன. ஏன்பா, என்னாச்சு? சோகமா இருக்க? கடையில் ஏதாவது பிரச்சனை எதுவும் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என்னோட மேகியை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் அலுத்து போச்சுப்பா. எல்லாரும் உங்கள மாதிரி மேகி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. நம்ம கடையும் நஷ்டத்துல போயிரும்னு பயமா இருக்கு. இதுதான் உன் பிரச்சனையா? சரி விடுப்பா, எனக்கு உடம்பு தானே சரியில்லை. எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன், அது மாதிரி நீயும் செய், உனக்கு அந்த பக்குவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு செய்முறைய சொல்லித் தரார். அவனும் அதன்படி செய்யறான். முதல்ல மேகிக்கு தேவையான தண்ணியை ஊத்திக்க. அப்புறம் மேகியை உடைச்சு போடாம அப்படியே முழுசா வேக வச்சிரு. மேகி வெந்ததும் இன்னொரு கடாயில எண்ணெயை ஊத்தி கொஞ்சூண்டு கடுகு போட்டு லைட்டா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிரு. அப்பா, இதைத்தானே நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி புதுசா இருக்கும்? அதே மாதிரி தான் வரப்போகுது. இருப்பா, சொல்றத கேளு. இப்பதான் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அந்த மேகி பொடி கூட நம்ம வச்சிருக்க மட்டன் குழம்பையும் கூடவே முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல கொஞ்சமா காளானை போட்டு மேகி கூட நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வரும் பாரு ஒரு டேஸ்ட். இத மட்டும் நீ பண்ணிப்பாரு. விஜயும் அத சாப்பிட்டு இப்படி சொல்றான். அப்பா, டேஸ்ட் சும்மா அள்ளுதுப்பா. எப்படிப்பா நீங்க இதை கத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி மேக்கி செஞ்சா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்ப்பா. நாளைக்கு பாருங்க, கடையில அசத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சந்தோஷமா கடைக்கு போனா அவங்க அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்தான். ஆனா அங்க அவன் நினைச்சது நடக்கல. தம்பி, மேக்கி ஒரு பிளேட் கொடுப்பா, அப்படியே உடைச்சு போட்டு கேளான்னு ஒரு பிளேட் கொடுப்பா அப்படின்னு அந்த அக்கா கேட்டதும் விஜய் சந்தோஷமா செஞ்சு கொடுத்தா. ஆனா அந்த அக்கா இப்படி சொல்றாங்க. என்னப்பா இது, பழக்கம் போல இதே மாதிரி தானா? 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பா மாதிரி மேக்கியெல்லாம் செய்ய முடியாது. என்ன, நம்ம அப்பா சொன்ன மாதிரி தானே செஞ்சு கொடுத்தோ? அப்படி இருந்தும் பழைய டேஸ்ட் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்களே. ஷே, அதுக்கெல்லாம் ஒரு கைப்பக்குவம் வேணும். அந்த அன்னைக்கும் விஜய் சோகமா வீட்டுக்கு போறா. ஆனா இந்த தடவை அவங்க அப்பா கூட அவங்க அண்ணனும் இருக்கான். டேய் சூர்யா, நீ எப்படா வந்த? சொல்லவே இல்ல, ஒரு தந்தி கூட போடல. ஆமாண்டா, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல. ஆனா நான் வரது அப்பாக்கு தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் சோகமா இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, நம்ம மேகி கடையில என்னோட சமையலை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் அலுத்து போயிருச்சுடா.
அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு. ஆனாலும் அப்பாவோட கைப்பக்குவம் வரல. எனக்கு என்னமோ நம்ம கடை நஷ்டத்துல போயிருமோன்னு தோணுது. அப்படின்னு சொன்னதும் விஜயோட அண்ணன் சூர்யா கிட்ட இப்படி சொல்றான். அடப்பாவி, இதுதான் உன் கவலையா? அண்ணே, நான் இருக்கேன்டா உனக்கு. கவலையை விட்டு தள்ளு. உனக்கு என்னப்பா, சொல்லிட்டு நீ ஊருக்கு போயிருவ. நாங்க தானே இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். டேய், நான் இனிமே உன் கூடயும் அப்பா கூடயும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அதுவும் இல்லாம நம்ம மேகி கடையை டெவலப் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஒன்னு வச்சிருக்க. அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்களோட மேக்கி கடை நல்லா வளர்றதுக்கு ஒரு ஐடியா ஒன்னு சொல்றான். டேய், நம்ம கடையில ஒரே மாதிரி மேக்கி செய்யறோம் தானே எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இனிமேல் நம்ம கடையில புதுசா பீட்சா மேகின்னு ஒன்னு கொண்டு வர போறோம். என்னடா சொல்ற? பீட்ஸால மேக்கியா? எப்படிடா அது செய்ய முடியும்? நல்லா இருக்குமா? டேய், நான் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவன்தான் எனக்கு இந்த ரெசிபியை சொல்லி தந்தான்டா. சூப்பரா இருக்கும். டேய், அது எப்படிடா செய்யறது? உனக்கு செய்ய தெரியுமா? எனக்கு மேக்கியே செய்ய தெரியாது. இதுல பீட்ஸா மேக்கி வேறயா? முதல்ல பீட்சாவை முழுசா வேக வைக்காம பாதியா வேக வைக்கணும். அதுக்கு அப்புறம் பாதியா வேக வச்ச மேகிய மேலாப்ல பீட்சா மேல டச்சப் பண்ணி விட்டுட்டு முட்டையும் காளானையும் வெங்காயத்தோட போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா பீட்சா மேகி ரெடி. அப்படின்னு சூர்யா அந்த பீட்சா மேக்கிய அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா. அவர்களும் அத சாப்பிட்டு இப்படி சொல்றாங்க. ஏம்பா, இந்த பீட்சா மேக்கி ரொம்ப அருமையா இருக்குப்பா. நான் கூட இப்படி செய்ய மாட்டேன். பிரமாதமா இருக்குப்பா. டேய், உண்மையிலேயே இது சூப்பரா இருக்குடா. எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுவேன். நாளைக்கு நம்ம கடைக்கு போறோம், ஒரு கலக்கு கலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க வியாபாரம் பண்ண போறாங்க. ஆனாலும் விஜய்க்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஐயோ, ஏற்கனவே நம்ம இப்படித்தான் ஒரு டைம் மேக்கி செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து செய்யும்போது அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆகுமோ ஆண்டவா அப்படின்னு அவன் பயந்துகிட்டு இருந்தா. அப்போ கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. என்னப்பா தம்பி சூர்யா, ஊர்லேருந்து எப்போ வந்த? சொல்லவே இல்லை. நேத்து தான் அண்ணே வந்த. டயர்டா இருந்துச்சு, அதனால நைட் அப்படியே தூங்கிட்ட. அதனால தான் ஊருக்குள்ள வரல. சரிப்பா தம்பி விஜய், எப்பவும் போல நீ கொடுக்குற அந்த எக் நூடுல்ஸ் கொடு. அண்ணே, நம்ம கடையில புதுசா பீட்சா மேகின்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எது பீட்சா மேக்கியா? இது என்னடா பேக்கதையா இருக்கு? சரி கொடு, எவ்வளவோ சாப்பிட்டாச்சு, இதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆனா விஜய் பயந்த மாதிரி அங்க நடக்கல. சூர்யா, என்னப்பா இது? பீட்சா மேகி இவ்வளோ அருமையாக இருக்கு. என் வாழ்க்கையில் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லைப்பா. என்னது பீட்சா மேக்கியா? இதையெல்லாம் எவனாவது சாப்பிடுவானா? பீட்சாவை தனியா தின்னாலே திங்க முடியாது இதுல. இது வேறயா? யோ, நீ வாயாலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்காத. முதல்ல அதை வாங்கி சாப்பிட்டு பாரு, அப்புறம் தெரியாதோட அருமை. சரிப்பா, இந்த ஆளு ஏதோ ஒன்று சொன்னார்ல, அதுல எனக்கு ஒரு பிளேட் கொடு, சாப்பிட்டு தான் பார்க்கலாம். அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு. ஆஹா, யோ, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க. இனிமேலு நீ எங்க வீட்டு பக்கத்துல கடைய போடுங்க, நான் உன் கடை வாசல்லையே உட்கார்ந்துருக்க. அப்படின்னு மக்கள் எல்லாரும் பீட்சா மேக்கிய விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆக வேண்டிய வியாபாரம் மத்தியானத்துக்குள்ளேயே முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். என்னடா விஜய், நான் சொன்னது நம்பலல்ல. இப்ப பாத்தியா, நம்ம கடை எங்கேயோ போயிடுச்சு. இனிமே நம்ம தான். அப்படின்னு சூர்யாவும் விஜயும் சந்தோஷமா இருந்தாங்க. மக்களும் சுவையோடும் மனநிறைவோடும் இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு தொழிலோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு தடங்கள் வரலாம். ஆனா உங்களுக்கான சரியான ஒரு நபர் உங்க பக்கத்துல இருந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தூசி மாதிரி காணாம போயிடும்.